ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய், "என்னப்பா இது வாழ்க்கை? எனக்கு வாழவே பிடிக்கல. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி புலம்புறான். அவரு அந்த பையன்கிட்ட எதுவும் சொல்லாம, அவன கூப்பிட்டுக்கிட்டு நேரா கிச்சனுக்கு போறாரு. அங்க போயிட்டு அடுப்பு பத்த வச்சு ஒரு 3 பாத்திரத்த வைக்கிறாரு. அந்த 3 பாத்திரத்துலயும் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுறாரு. ஒரு பாத்திரத்தில உருளைக்கிழங்கையும், இன்னொரு பாத்திரத்தில முட்டையும், இன்னொரு பாத்திரத்தில காஃபி தூளையும் சேர்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவன், "அப்பா நான் என்ன சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "கொஞ்சம் பொறுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சதும் அந்த அடுப்ப அணைச்சுட்டு அத இறக்கி வச்சு, "இந்த உருளைக்கிழங்க தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா" அப்படின்னு கேட்குறாரு. "இது சாஃப்ட்டா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றான். "இதுக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்துச்சு?" அப்படின்ட்டான். "ஹார்டா இருந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்றாரு. "சரி இந்த முட்டைய தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா" அப்படின்னு கேட்குறாரு. "ஹார்டா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றான். "இதுக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்துச்சு?" அப்படின்னு கேட்டாரு. "சாஃப்ட்டா உடையிற மாரி இருந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்றான். "சரி இந்த காஃபிய குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா" அப்படின்னு சொல்றாரு. அவன் குடிச்சு பார்த்துட்டு, நல்லா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றான். இந்த 3த்துக்கும் இருந்த ஒரே பிரச்சனை, அந்த கொதிக்கிற தண்ணி தான்ப்பா. அந்த பிரச்சனைக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பொறுத்து தான் அதனுடைய பண்பே மாறி இருக்கு. ஹார்டா இருந்த உருளைக்கிழங்கு இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்ட்டா இருந்த முட்டை இப்போ ஹார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த காஃபி தூள பாரு, அந்த தண்ணியவே மாத்திருச்சு. இதே மாரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையும். நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். இப்ப இதில நீ எதுவா இருக்க நினைக்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அவர் கேட்குறது இருக்கட்டும். நான் உங்கள கேட்குறேன். நீங்க எதுவா இருக்க நினைக்கிறீங்க? இந்த உருளைக்கிழங்கு முட்டை மாதிரி பிரச்சனைக்கு வளைஞ்சு கொடுக்க போறீங்களா? இல்ல அந்த காஃபி தூள் மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போறீங்களா?